கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லையில் அமைந்துள்ள கிராமங்களில் கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவது தொடர் கதையாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த கழிவுகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது அனுப்ப வைக்கிறாரு, அங்கிருந்து கடையே தந்து விடுறாங்க. யார் இதுக்கு மெயின் ஒரு ஆள் இருக்குல்ல, ஒரு மெயின் ஆள் இருக்குல்ல, பண்ண இந்த 5 கிராமத்தில் இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேரள எல்லையை ஒட்டிய பகுதிதான் இந்த இடைக்கோடு பகுதி. கேரளாவிலிருந்து பல்வேறு விதமான கழிவுகள் வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு இங்கு கொட்டப்படுவது தொடர்கதையாக உள்ளது என்கின்றனர் இப்பகுதி மக்கள். 2 தினங்களுக்கு முன்பு கூட கேரளாவிலிருந்து கோழி இறைச்சி கழிவுகளை கொட்ட வந்த வாகனம் ஒன்றை மக்கள் சிறைபிடித்து மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்ததாக கூறுகிறார்கள். இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டுவதனால மக்கள் சுவாசிக்கின்ற காற்றினால கூட நிறைய பேருக்கு வாந்தி, தலைக்கணம், அந்த இதில் டெங்கு காய்ச்சலுக்கு மூலதனமாக இருக்கிறது இந்த கழிவு தான். இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கொண்டு விட்ட இந்த கழிவு எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவும் இல்லை. முதல்ல வந்து 100க்கு அடித்தோம். தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய அதே எந்த வண்டியில் கொண்டு கோழிகளை வந்து கேரளாவுக்கு பிஸ்னஸுக்கு கொண்டு போக போகிறாங்களோ அதே வண்டியில் தான் திருப்பி ரிட்டன் அந்த வேஸ்ட்டுகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து அமரவளம் கூடிய இடத்துல சுங்கச்சாவடி இருக்காங்க. அந்த சுங்கச்சாவடிக்கு லஞ்சம் கொடுத்து இவங்க கொண்டு வந்து இங்கே ஒரு 1.5 வருஷ காலமாக இங்கே ஒரு பெரிய ஆறு இருக்குது, தாமிரபரணி ஆறு இருக்குது. அந்த ஆற்றில் வந்து நைட்டில் கொண்டு போட்டுட்டு போகிறது. இரவு நேரங்களில்தான் இத்தகைய வாகனங்கள் கழிவுகளை கொட்டி செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் எல்லையில் 20க்கும் அதிகமான சோதனை சாவடிகள் இருந்தும் அவற்றை தாண்டி இந்த வாகனங்கள் எப்படி தமிழகத்தில் நுழைகின்றன என்று கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வெட்டுமனை பகுதியிலே இதே மாதிரி கோழி கழிவுகளை கொண்டு கொட்டி சென்றிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே வந்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று இந்த பகுதியிலும் இதே போன்ற செயல்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கேரளாவிலிருந்து கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுவது தொடர்பான மக்களின் புகார் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தர்மராஜிடம் கேட்டபோது கழிவுகள் கொண்டு வருவது சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக கூறினார். சோதனை சாவடிகள் இல்லாத பகுதிகள் வழியாக கழிவுகள் கொண்டு வரப்படுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக கேரள எல்லை பகுதியான குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் இருக்கும் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினாலே இந்த கழிவு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்கின்ற இப்பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் KS மனு.